அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பிஏஜி மற்றும் பிஎஸ்ஓஜி 176 என்ற பாடப்பிரிவின் கீழ் அமைந்துள்ள தொகுதி 3 உற்பத்தி முறை, இதில் உள்ள அலகு 10 மற்றும் அலகு 11. அலகு 10 முதலாளித்துவம் மற்றும் அலகு 11 பொது உடைமை கோட்பாடு, அதாவது சோசியலிசம். இந்த ரெண்டையும் தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். இதுல அலகு 10 முதலாளித்துவம் என்பதை முதலாவது நம்ம இப்ப பார்க்க போறோம். இதனோட நோக்கத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது முதலாளித்துவத்தின் அடிப்படை கருத்துக்கள். முதலாளித்துவம்னா என்ன, அதுல யார் யாரெல்லாம் பங்கெடுக்கிறா, அதுல என்ன மேட்டர் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அடிப்படை கருத்துக்கள் என்ன, அதனோட கான்செப்ட், அதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுதான் நம்மளோட முதலாவது நோக்கம். ரெண்டாவது, முதலாளித்துவத்தின் பல்வேறு வகையான கூறுகள், எலமெண்ட்ஸ், அதாவது அதுல நிறைய கூறுகள் இருக்கு, அதுல ஒவ்வொன்றும் என்னென்ன கூறுகள் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். மூன்றாவதாக, தொழிலாளர்கள் உற்பத்தி. தொழிலாளர்கள் உற்பத்தி எவ்விதமாய் முன்னேறும் அல்லது எவ்விதமாய் பாதிக்கப்படும், அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போறோம். அடுத்தபடியாக, தொழில் அடிப்படையில் பகிர்வு. தொழில் அடிப்படையில எப்படி வேலை பகிர்மானம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் விளக்கமாக காணலாம். ஐந்தாவதாக, பொருளாதார ஏற்றத்தாழ்வு. சிலர்கிட்ட பொருள் அதிகமா இருக்கும், சிலர்கிட்ட கம்மியா இருக்கும். ஏன் பொருளாதாரம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு, ஏன் கம்மியா இருக்கு அப்படின்ற அந்த விளைவுகள், காரணம் என்ன, காரணிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். விரிவாக நம்ம அதை காணலாம். அடுத்து இறுதியாக, முதலாளித்துவத்தின் பல்வேறு படிமங்கள், ஃபார்ம்ஸ், இதை ரொம்ப விளக்கமா நம்ம பார்க்க போறோம். இந்த 6 காரியங்களை தான் இந்த அலகு 10ல நம்ம இப்ப பார்க்க போறோம். இதனோட முன்னுரையாக, முதலாவது, முதலாளித்துவம் என்ற வார்த்தையானது முதலாளித்துவ பொருளாதாரத்தை உட்கொணர்வதாய் உள்ளது. முதலாளித்துவம் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், அவங்கதான் ஓனர்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. அது இன்சைட்டா நமக்கு வெளியில வருதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அவங்களோட பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையே அமைந்துள்ளதை நம்ம காணலாம். இதைத்தான் நம்ம இந்த டேர்ம்ஸ் டிக்ஷனரியில பார்க்கலாம். முதலாளித்துவத்தின் பரந்து விரிந்த தன்மை இந்தியா மட்டுமல்லாது உலக அளவில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நம்ம முதலாளித்துவம் அப்படின்னாலே பரந்து விரிந்த ஒரு செயல்னு நம்ம பார்க்கிறோம். இது இந்தியால மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லா இடத்துலயுமே இந்த முதலாளித்துவத்தின் அந்த ஒரு விளைவு, அந்த ஒரு காரணிகள் எவ்வளவாய் பாதிக்கக்கூடியது அல்லது முன்னேற்றக்கூடியது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இதில் முதலாளித்துவத்தின் அடிப்படை தன்மையாக, அடிப்படை பேஸ் அப்படின்னு நம்ம பேசிக் கான்செப்ட்ல நம்ம பார்க்கிறோம். இந்த பேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொழிலாளர் பகிர்மானம். தொழிலாளர்களுக்கு வேலையை பகிர்ந்து கொடுக்கிறது, தொழிலாளரோட பகிர்மானம். மற்றும் தொழிலாளர் உற்பத்தி, தொழிலாளர்கள் அதிகப்படியா அவங்கள வேலைக்கு எடுக்கிறது. ஸோ இந்த ரெண்டையும் தான் முதலாவது நம்ம இந்த இதுல பார்க்கிறோம். அடுத்து நாம் இங்கு முக்கியமாக 3 வகையான முதலாளித்துவத்தை காணலாம். இந்த முதலாளித்துவத்திலே இந்த கேபிட்டலிசம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல 3 வகையான முதலாளித்துவத்தை இப்ப பார்க்க போறோம். முதலாவது, தொழில்துறை முதலாளித்துவம். ஒரு தொழில் செய்து அந்த தொழிலின் அடிப்படையில அவங்க அந்த ஓனரா இருக்கிறது, அதுதான் தொழில்துறை முதலாளித்துவம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு நிறைய, இப்ப எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, நிறைய ஒரு ஃபேக்டரி இருக்கு, ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஓனரா இருக்கிறது அதுதான் தொழில்துறை முதலாளித்துவம். அடுத்து வியாபார முதலாளித்துவம், அதாவது வியாபாரம் பண்ணி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வணிகம் பண்ணி, அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வணிகம் பண்ணி, அந்த வியாபாரத்தின் மூலமாக முதலாளித்துவம் அந்த ஒரு இடத்துக்கு போகுது, அதுதான் வியாபார முதலாளித்துவம். இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. மூன்றாவதாக, விவசாய முதலாளித்துவம், அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. அதுல அவங்க லேண்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க, அந்த லேண்ட் லார்ட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த அவங்க வச்சிருப்பாங்க, அவங்க வேலைக்கு அமர்த்தி இருப்பாங்க நிறைய பேரை. அவங்களுக்கு அவங்க வேஜஸ் கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயமும், அதுல கிடைக்கிற வருமானத்துல இருந்து எல்லாமே அதுல அடங்கும் நம்ம பார்க்கிறோம். இப்ப முதலாளித்துவம் என்பதின் அடிப்படை கருத்துக்களை நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாளித்துவம் என்பது
பொருளாதாரத்தின் ஒரு அமைப்பு. இது ஒரு சிஸ்டம். முதலாளித்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேபிட்டலிசம் அப்படின்னா இது வந்து ஒரு சிஸ்டம். இப்போ ஒரு சிஸ்டம் அப்படின்னாலே டாப் டு பாட்டம் இருக்கும். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய லெவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது வந்து 3 கூறுகளை உள்ளடக்கி உள்ளது. இதனோட எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3. ஃபர்ஸ்ட் வந்து தொழிலாளர். இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ வந்து இந்த முதலாளித்துவத்திலேயே வந்து தொழிலாளர் அப்படின்றவங்க தான் வந்து அந்த முதலாளித்துவத்தையே வந்து முன்னுக்கு கொண்டு வர்றவங்க நம்ம பார்க்குறோம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஊதியத்திற்கு உழைப்பவர்கள். இவங்க வந்து வேஜஸ்க்காக, ஒர்க் ஃபார் வேஜஸ், இவங்க வேலை செஞ்சு அதன் மூலமாக வருமானம் பார்க்கறவங்க. அடுத்து நம்ம 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனியார் உடைமையாளர் அல்லது உரிமையாளர். இப்ப பிரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுல வந்து நிலமும் இருக்கலாம், தனியார் தானே வச்சிருக்கலாம், நிலம் வச்சிருக்கலாம், இதே மாதிரி மெஷின்ஸ் வச்சிருக்கலாம், அதே மாதிரி வந்து ஆபீஸ் வச்சிருக்கலாம். இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கு. அதை கூட வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கொண்டு வரலாம். 3வதாக பரிமாற்றத்திற்காக மற்றும் வருமானத்திற்கு பொருட்கள் உற்பத்தி செய்தல். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து பொருளை இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, ஒரு இடத்துல இருந்து பொருளை வாங்குறது, அதன் மூலமாக வருவாய் ஈட்டுறது. ஸோ இதுதான் வந்து இந்த 3வது இந்த கூறு. அப்ப முதலாளித்துவத்துல உள்ள 3 கூறுகளா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா தொழிலாளர், 2வது தனியார் உரிமையாளர் ஆர் உடைமையாளர், 3வதாக பரிமாற்றத்திற்காக மற்றும் வருமானத்திற்கு பொருட்கள் உற்பத்தி செய்தல். கார்ல் மார்க்ஸ் அவருடைய கூற்றுப்படி சமூகம் அடிப்படையில் பொருளாதாரத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து சொசைட்டியே, நம்மளை சுற்றியுள்ள ஒரு சமூகமே எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் தான். ஸோ அவங்களோட என்விரான்மெண்ட்டே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் நல்ல முறையில் இருந்தாதான் வந்து சமூகம் வந்து அதனோட நலத்தோட இருக்கும். பொருளாதாரம் வந்து தாழ்ந்து போயிருச்சு, நஷ்டமாயிருச்சு அப்படின்னா அந்த சமூகம், அந்த சமுதாயமே விழுந்து போயிடும் அப்படின்றது கூட இவரோட அந்த கோட் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றும் சமூக வளங்களின் அமைப்பு குறிப்பிட்ட உற்பத்தி முறையை பொறுத்து மாறுபடும். இப்போ உற்பத்தி வந்து அந்த இடத்துல தேவை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உற்பத்தி அதிகமாகும். இப்போ உற்பத்தி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், நிறைய வருவாய் கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து தான் இது மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கார்ல் மார்க்ஸ் முதலாளித்துவத்தை 2 வகுப்புகளாக வகுத்தார். நமக்கு தெரியும் இவர் கார்ல் மார்க்ஸ் வந்து ஜெர்மனியில உள்ளவர். இவர் வந்து அங்க நடந்த சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த முதலாளித்துவத்தையே வந்து அவர் பார்த்திருக்காரு. நிறைய அப்சர்வேஷனுக்குள்ள போயிருக்காரு, நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு, நிறைய சயின்டிபிக் ஸ்டடி கூட இவர் வந்து இந்த முதலாளித்துவத்தை பத்தி பண்ணியிருக்கிறாரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல போய் வந்து என்கொயரி பண்ணியிருக்காரு, சர்வே பண்ணியிருக்காரு. எல்லாம் பண்ணி தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஃபைனலா அவர் 2ஆ பிரிக்கிறாரு. என்ன 2 வகுப்பா பிரிக்கிறாரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர வர்க்கம், 2வது ஊழிய வகுப்பாளர்கள். இப்போ வந்து நடுத்தர வர்க்கத்தினர் யாரு, ஊழிய வகுப்பார் அதாவது வேலை செய்பவர்கள் யாரு, லேபர்ஸ் யாரு, நடுத்தர வர்க்கம் கேபிட்டலிஸ்ட் யாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். நடுத்தர வர்க்கம், ஊழிய வகுப்பார், இந்த 2 வகுப்பு தான் கார்ல் மார்க்ஸ் வந்து இந்த முதலாளித்துவத்துல பிரிச்சு வச்சிருக்கிறாரு. எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இப்போ உரிமையாளர்கள், இப்போ வந்து ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி அதிக அளவில் வருமானம் ஈட்டுறாங்க. இப்போ வந்து வேலைக்கு தொழிலாளர்களை கம்மியா அமர்த்தினாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிரும், உற்பத்தி குறைஞ்சிரும். உற்பத்தி குறையும் போது அவங்களுக்கு வந்து வருமானம் குறைஞ்சிரும். அதே சமயம் வந்து உற்பத்தி அதிகரிக்கணும்னா நிறைய பேர் வேலைக்கு வச்சுக்கிறணும், அதே மாதிரி நிறைய பொருட்கள் வேணும். அப்ப எல்லாமே இருக்கும் பொழுது அங்க வந்து வருமானம் வந்து இந்த மாதிரி அதிகமா ஈட்டுறாங்க. அதைத்தான் வந்து இந்த இடத்துல பாக்குறோம். 2வது வந்து முதலீடு அதிகரித்தல். இப்ப முதலீடு கேபிட்டல், இப்போ வந்து நிறைய வருமானம் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு தொழில அதிக வருமானம் கிடைக்குது அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இன்வெஸ்ட் பண்ண அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகுது. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும் பொழுது ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகரிக்குன்னு பாக்குறோம். அப்ப அந்த தொழில் வந்து லாபமா இருந்தாதான் வந்து முதலீடு அதிகரிக்கும். அப்ப முதலீடு அதிகரிக்கும் பொழுது அந்த அந்த கம்பெனியோ அந்த ஓனரோ வந்து ஒரு நல்ல வருவாயில இருப்பாங்க, ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்கன்னு நம்ம பாக்குறோம். 3வது வருமானம் அதிகரித்தல்.
அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்கம் நிறைய வரும். இப்ப இன்கம் வர வர அந்த பர்ட்டிகுலரா அந்த ஒரு தொழில வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வரும். அதிலேயே வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதிக வருமானத்தை ஈட்டுவாங்க. 4வது முதலீடு குறையும் போது வருமானமும் குறையும். இப்ப வந்து கேபிட்டல் அந்த வந்து குறையும் போது அவங்களுக்கு வருமானமும் குறையும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா வருமானம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் வருமானம் வருது. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கூடும்போது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகுது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையும் போது ப்ராஃபிட்டும் குறையும் அப்படின்ற ஒரு இதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து முதலாளித்துவத்தில் தொழிலாளர்களுக்கும் அதாவது பணத்திற்கும் அநேக ஒற்றுமைகள் உண்டு. தொழிலாளர்கள் லேபர்ஸ் அவங்களுக்கும் மணி பணத்துக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழிலாளர்கள் எதுக்காக வர்றாங்க அப்படின்னா பணத்துக்காக தான் வர்றாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சு வருமானத்தை ஈட்டி நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா உடைமைகளையும் நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க வேலைக்கு வர்றாங்க. இப்போ வந்து அதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க டெய்லி வேஜஸா இருக்கிறாங்க, வீக்லி வேஜஸா இருக்காங்க, மந்த்லி வேஜஸா இருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய ஹோட்டல்ஸ்ல கூட நம்ம பார்க்குறோம் இயர் இன்கம் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அந்த ஹோட்டல்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் மட்டும் அவங்களுக்கு லீவு கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ வந்து ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ அந்த தொழிலாளர்கள் வந்து பணத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் அதிக சம்பந்தம் உண்டு. ஏன்னா அவங்க அதுக்காக தான் வந்து உழைக்கிறாங்க. அதிக தொழிலாளர்கள் உள்ள நிறுவனங்கள் அதிக வருமானம் பெறுகிறது. இப்போ வந்து நிறைய லேபர்ஸ் வந்து ஒரு கம்பெனில இருக்கிறாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா அதிகமான வருமானம் அந்த இடத்துல கிடைக்குது. அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கும், வளர்ச்சி அதிகமாகும். அந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி வெளியில எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எல்லாரும் வந்து என்ன செய்வாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் உழைப்பாளர்களுக்கு குறைந்த அளவு ஊதியம் நிர்ணயம் செய்யும் போது தொழிலாளர்களுக்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் இடையே போராட்டமே ஓங்கும். இப்ப நிறைய தொழிலாளர்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு அந்த முதலாளிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அவங்களுடைய வெல்ஃபேர் அந்த அவங்களுக்காக சில ஒதுக்கீடு செய்யறது, சில மருத்துவ செலவுகள், அவங்களோட வீட்டுக்கு, அதே மாதிரி சில நேரத்துல வந்து அவங்க வந்து டூர் கூட அனுப்புவாங்க. அவங்க வெளியில போய் தங்கி ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி போறதுக்கு அதுக்கு ஒரு பேக்கேஜ் மணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சில அந்த பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ அந்த மாதிரி கூட இருக்கும். அப்படி இல்லாம ஊதியத்தை குறை அவங்கள வேலை அதிகமா வாங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அவங்க டயர்ட் ஆயிருவாங்க. அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே அந்த இடத்துல வேலையே பார்க்க முடியாது. அப்ப அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதிகமான அந்த வருமானம் வேணும். அவங்க உழைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வருமானம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்குற வேலை நிறுத்தம் பண்றாங்க, ஸ்ட்ரைக். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எங்களுக்கு வந்து ஊதியம் பத்தாது, எங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வேணும், அவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து அவங்க நிக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பண வரவுகள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறிக்கும். ஒரு நாட்டுக்கு வந்து அதிகமா பணம் வருது அப்படின்னா அந்த நாட்டுல உள்ள பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு மற்ற அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து அந்த ஒரு பர்டிகுலரா அந்த நாட்டுல வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா மக்களோட உழைப்பு தொழிலாளர்கள் அதிகமா இருக்கிறது, உற்பத்தி பெருகிறது, அந்த உற்பத்தி மூலம் நிறைய பிசினஸ் பண்றது. அப்ப எல்லா நாட்டுக்கும் அந்த பிசினஸ் போகும்போது அவங்க உண்மையிலேயே அந்த நாடு வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது. விசேஷமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை வந்து நோக்கி போகுது நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானமும் அந்த நாட்டுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கிறோம். பணத்திற்கு பொருள், அதாவது பல்பொருள் அங்காடி, கடைகள் மற்றும் பிற. இப்போ வந்து ஒரு சின்ன கடைக்கு நம்ம போறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து ஒரு பணம் கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக பொருள் வாங்குறோம். இதே இது சூப்பர் மார்க்கெட், அந்த இடத்துல நம்ம வந்து பணம் பே பண்றோம், நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு கிடைக்குது. அப்ப பணத்திற்கு பொருள் அப்படின்றதுதான் இந்த இடத்துல பண வரவுகள் அப்படின்றது. இப்ப மொத்தத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த நாட்டு வளர்ச்சி அப்படின்றது அந்த நாட்டுல வந்து பண வரவுகள் அதிகமாகுது அப்படின்னா அந்த நாடு வளர்ச்சி அடைந்தது அப்படின்லாம். இப்ப நம்ம பாக்குறோம் வளர்ந்த நாடுகள் அதுல எல்லாம் வந்து பண பரிமாற்றம் வந்து அதிகமா காணப்படுதுன்னு பாக்குறோம், உற்பத்தி அதிக அளவுல இருக்குன்னு பாக்குறோம். அப்ப எந்தெந்த இடத்துல வந்து
எப்படியெல்லாம் உற்பத்தியை பெருக்குனா நம்மளுடைய நாட்டுக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்கும் அப்படின்றதுல ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த மக்களும் சரி, அந்த அதிகாரிகளும் சரி, அரசாங்கமும் சரி நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்ப முதலாளி மற்றும் தொழிலாளியில் சண்டை. இப்ப இதைத்தான் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து கான்ஃபிளிக்ஸ் பிட்வீன் கேபிட்டலிசம் இன் கேபிட்டலிசம் பிட்வீன் ஓனர்ஸ் அண்ட் லேபர்ஸ். அதாவது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சண்டை நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய உழைப்பை சுரண்டி அவங்கள நல்ல வேலை வாங்கிட்டு கொஞ்சம் வருமானம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த கொஞ்சம் வருமானத்துக்கு அதிக நேரம் வேலை செய்யறாங்க. ரெண்டு, அந்த வருமானமும் என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்து கொடுக்குறாங்க. உடனே அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்க காசு கொடுக்காம அவங்கள நிறைய உழைப்பை சுரண்டுறாங்க. அதே சமயம் சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வேலையே செய்யாம கூட அவங்க வந்து அதிகமா அவங்களோட வருமானம் வந்து அதிகரிக்குது. அப்ப இந்த லேபர்ஸ் பாக்குறாங்க, நம்ம வந்து இவ்வளவு உழைச்சிருக்கோம், இவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கோம், இவ்வளவு வந்து நம்ம வந்து மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இப்படி இருந்தாலும் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் வந்து அதிகமா இருந்தாலுமே நமக்கு ஏன் வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அந்த ஓனர்ஸ்ட போய் அவங்க சண்டை போடுறது. இதுதான் அந்த காலத்துல வந்து நடந்திருக்கு. இதுதான் ஆணித்தரமா வந்து இந்த ஒரு கான்செப்ட் தான் எல்லாருக்கும் போய் அந்த காலத்துல பதிஞ்சிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இது வந்து 2ஆம் உலக போர் அந்த நடந்த சமயம், அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்ப இது வந்து இவர் இந்த கார்ல் மார்க்ஸ் உடைய இது எல்லாருடைய மனதிலும் போய் பதிஞ்சு அவங்க வந்து முதலாளிக்கு எதிராக வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து நடுத்தர வர்க்கத்துக்கும் ஊதிய வர்க்கத்துக்கும் இடையிலான போராட்டம். அதாவது முதலாளிகளுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் இடையே போராட்டம். இதுல நிறைய வகை உண்டு. என்ன அப்படின்னா, இந்த ஊழியம் செய்பவர்கள், வேலை செய்பவர்களை வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இப்ப சப்போஸ் அவங்களுக்கு வந்து உடல்நல குறைவு இருக்கு அப்படின்னா கூட அவங்க வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரியும், அந்த வேலைக்கு வந்தாலும் அவங்களுக்கு போதிய ஊதியம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் நிறைய வந்து அந்த ஒரு ரூல்ஸ், ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்களால அதை தாங்க முடியாம தான் அந்த போராட்டத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இப்படி போராட்டம் அடிக்கடி நடக்கும்போது, வேலை நிறுத்தம் அடிக்கடி நிகழும் போது என்ன நடக்குது நம்ம பாக்குறோம் அப்படின்னா, உற்பத்தி குறைஞ்சிருது, ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து வேலை நிறுத்தம் மட்டும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்ப அந்த கம்பெனியோ அந்த இடமோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபேக்டரியோ நஷ்டத்துல போகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அது நஷ்டத்துல போகாம இருக்கணும் அப்படின்னா வேலை நிறுத்தத்தை குறைக்கணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, உற்பத்தியை பெருக்கணும், போராட்டத்தை கைவிடணும். அப்ப அந்த முதலாளிகள் வந்து போதுமான அளவு அவங்க கவனத்தோட கூட அந்த வேலை செய்பவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கான கூலியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப முதலாளித்துவத்தின் கோணங்கள், இதுல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. இந்த கேபிட்டலிசம் இதுலயே வந்து முதலாளித்துவத்துல நிறைய கோணங்கள் இருக்கு. அதுல என்னென்ன கோணங்கள் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப முதலாளித்துவத்தின் முழு வடிவமும் அதன் கோணங்களில் அமைந்துள்ளது. இப்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம 360 டிகிரில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே எதுலதான் இருக்கு அப்படின்னா அந்த கோணங்கள்ல அமைந்துள்ளது. அப்ப என்னென்ன கோணங்கள் அப்படின்னா, தனியார் உரிமைகள் மற்றும் உடைமை, 2வது சுய ஊக்கம் அல்லது சுய ஆர்வம், அடுத்து போட்டி மனப்பான்மை, அடுத்து விலை நிர்ணய நுட்பம். முதல்ல என்ன பார்த்தோம்னா தனியார் உரிமைகள், தனியார்களுக்கு அவங்களுடைய அந்த சொத்துரிமை, அந்த சொத்துடைமை என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது. அடுத்து வந்து சுய ஊக்கம், தானே ஊக்கமாக ஒரு வேலையை செய்து அதுல முன்னேறது. அல்லது சுய ஆர்வம், சிலர் வந்து ஒரு தொழில் பிடிக்கும், அந்த தொழில் பிடிக்கும் போது அதையே வந்து அவங்க ஹோல்டு பண்ணிட்டு அதுலயே அவங்க வந்து டெவலப் ஆகுறது. அடுத்து போட்டி மனப்பான்மை, காம்படிஷன்ஸ். இப்போ வந்து அதே மாதிரி தொழில் செய்யும் பொழுது போட்டி, ஒருத்தவங்க தொழில் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இதுல வந்து என்ன அப்படின்னு பாக்குறோம்னா, பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கலாம். ஸோ காம்படிஷன் அப்படின்னும் போது ஒருத்தவங்களுக்கு அதிகமா வந்து அங்க மார்க்கெட்டிங் இருக்கு அப்படின்னா அதற்கு போட்டியா இன்னொரு ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் பண்றது. அந்த மார்க்கெட்டிங் அந்த கம்பெனியோட எல்லா டாக்டிக்ஸுமே இதுல வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஃபிளெக்சிபிளா இருக்கணும், எப்படி விலை நிர்ணயம் பண்ணணும், எப்படி குவாலிட்டி கொடுக்கணும், எப்படி வந்து லேபர்ஸை வந்து அப்பாயின் பண்ணணும், எப்படி வந்து ப்ரொடக்ஷனை கூட்டணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து அதுல அடங்கும். அடுத்து பார்த்தோம்னா விலை நிர்ணயம் நுட்பம் வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, இந்த ரெண்டுலையும் வந்து அவங்க கண்ணோக்கமா இருக்கணும். இதுதான் வந்து முதலாளித்துவத்தினோட கோணங்கள். இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு அல்லது ஒரு குட்டுக்கு வந்து ஒரு பிரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து குவாலிட்டியா இருக்குதா அப்படின்றது. ஏன்னா அதுல கூட கொடுத்துருப்பாங்க,
வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க நிறைய இதுல. ஸோ அதுல கூட அவங்க நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்களா, ஐஎஸ்ஐ அந்த மாதிரி, அதைத்தான் வந்து இந்த இடத்துல பாக்குறோம். இப்ப வந்து அடுத்து நம்ம பாக்குறோம் தனியார் உடைமைகள். தனியாவே ஒருத்தவங்களுக்குள்ள உரிமைகள் உடைமைகள் என்னென்ன அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரணமா கேட்கறது வழக்கம். உங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கா, சொந்த நிலம் இருக்கா, சொந்த வருமானம் இருக்குதா, என்ன இருக்குது அப்படின்றது கேட்கறது வந்து இது வழக்கமான ஒரு சொல். இதன் அடிப்படையில நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்ப வந்து தனியார் உடைமைகள், தனியா ஒவ்வொருத்தருடைய உடைமைகள். இதுல வருமானம், அவங்களுக்கு வர இன்கம் மட்டும் இல்லாம உரிமை சொத்துக்கள் ஏற்கனவே வந்து அவங்க வீட்டுல வந்து வழி வழியா வந்திருக்கும். அவங்க தாத்தா, அவங்க அப்பா அந்த வழியில வந்த சொத்துக்களும் இருக்கும். இதுவும் வந்து தனியாரோட உடைமைகள் தான். இப்ப வந்து அவங்க தாத்தா வந்து ஒரு ஓனரா இருப்பாரு. அந்த கம்பெனிக்கே வந்து அவங்களோட பேரனும் ஓனர் ஆயிருவாரு. அவங்க தாத்தாக்கு அப்புறம் அப்பா, அப்பாக்கு அப்புறம் மகன், அந்த மாதிரி ஓனர் ஆயிருவாங்க. அப்படி ஆகும்போது அந்த இதுவும் கூட அவங்களுடைய சொத்துக்கள்ல அடங்கும். அதுதான் வந்து அப்பா உரிமை குழந்தைகளுக்கு வரும். அப்பாவுக்கு அப்புறம் யாருக்கு போகும் அப்படின்னா குழந்தைகளுக்கு போகும். குழந்தைகள் வந்து எந்த விதமான வருமானமும் ஈட்டாமல் தானாகவே அந்த சொத்திற்கு உரிமையாகிறாங்க. இததான் நம்ம வந்து சொத்துரிமை அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து இதுல பாக்குறோம் அப்படின்னா இப்ப சொத்துல வந்து சம உரிமை மகளுக்கும் உண்டு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொத்துல வந்து உரிமை வந்து மகன்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி மகன்களுக்கு மட்டும் அதை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப உள்ள சட்டத்தின்படி மகளுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்ற ஒரு, அப்ப தானாகவே சம்பாதிக்காமையே அவங்களுக்கு வர்றதுதான் வந்து அவங்களுடைய உரிமை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே சமயத்தில் தனியார் சொத்துடைமை உரிமை என்பது தொழிலாளர்களின் உழைப்பு மற்றும் உற்பத்தியை சார்ந்தது. இப்ப வந்து தனியார் சொத்துடைமை உரிமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப தொழிலாளர்கள் நிறைய பேர் உழைச்சு அவங்க வந்து ப்ரொடக்ஷனை கூட்டி அவங்க இன்கம் ஏற்படுத்தி கொடுக்கறது. நிறைய பிரைவேட் இதுல எல்லாம் நம்ம அதை பாக்குறோம். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தது அவங்களுக்கு ஓனாகவே உள்ளது. இப்ப பிரைவேட் நம்ம பார்க்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ப்ரொடக்ஷன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்கள் அவங்களோட பற்றாக்குறை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அப்ப அதிகமான பேர் அவங்க தேர்ந்தெடுக்கணும். இப்ப அப்படி இல்ல. தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை அந்த இடத்துல இருக்கு. 10 பேர் பாக்குற வேலையை 2 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நஷ்டமாகும். சோ அந்த தனியார் நிறுவனம் நஷ்டமாகுது அப்படின்னா அந்த அந்த உடைமை, அவங்க உரிமையாளர் ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நிறுவி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ற மாதிரி நடக்கும். அப்ப இதுக்கு வந்து முதல் காரணம் என்ன, அச்சாரம் அப்படின்றோம், அந்த பேஸ் அப்படின்றோம், அந்த வேர் அப்படிங்கிறோம். அது யாரு அப்படின்னு பார்த்தா தொழிலாளர். இப்ப தொழிலாளர் நலனில் அக்கறை கொண்டு தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து தொழிலாளர்களை எந்த இடத்துல வந்து எந்த நிறுவனம் நன்றாய் கவனிக்கிறதோ அந்த தொழிலாளர்கள் இருக்கும் நிறுவனம் மட்டுமே முன்னேறும், வளர்ச்சி அடையும் என்பது இங்க நாம பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாக உள்ளது. அடுத்து வந்து உரிமையாளர் பாதிக்கப்படும், உரிமையாளர்களுக்கு இது பாதிப்புக்குள்ளாகும். அடுத்து தொழிலாளர்களின் உண்மைத்தன்மை மற்றும் நேர்மை உற்பத்தியை பெருக்கும். கடைசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள். அந்த கம்பெனில முழுமையா கமிட்மெண்டோட இது, அதாவது அவங்க வந்து காசுக்காக மட்டும் இல்ல, பணத்துக்கு மட்டும் நாங்க வேலை பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்காம அதை தங்களுடைய அந்த உரிமையாளர்களுக்காக தாங்க லாயலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய உண்மைத்தன்மையோட வேலை பார்க்கறது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, யாரும் பார்க்கலைனாலும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யார் என்ன வேலை செய்யறா, யாரு எப்படி வேலை செய்யாம இருக்கா அப்படின்றத யாரு பாக்குறான்னா கடவுள் பாக்குறாருன்னு கூட நம்ம நிறைய இதுல நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி அந்த உண்மைத்தன்மை மற்றும் நேர்மை, அவங்க வந்து ஹானஸ்டி, அவங்களுக்கு வந்து என்ன எப்படி இருக்கும், ஹானஸ்டி அண்ட் சின்சியாரிட்டி, அவங்க வந்து ஒரு சின்சியரா இருக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது வந்து உண்மையோட இருக்கணும். இந்த ரெண்டும், நேர்மை உண்மை, இந்த ரெண்டும் தான் அவங்களை உயர்த்தும். அப்ப அந்த தொழிலாளர்களுக்கு இந்த 2 விஷயமும் அவங்களுக்கு காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உற்பத்தி வந்து பெருகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். உற்பத்தி பெருகும் பொழுது அதிக வருமானம் கிடைக்கும். இதுதான் வந்து அந்த ஃபைனலா நம்ம பார்த்த அந்த ஒரு கீ பாயிண்ட்ஸ். தொழிலாளர்களின் உண்மைத்தன்மை, யாருடைய உண்மைத்தன்மை, தொழிலாளர்கள். ஏன்னா இப்ப வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய தொழிலாளர்கள் கூட எதுக்கு நம்ம வேலை பார்க்கிறோம், எப்பயும் போல காலையில நம்ம போய் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் மத்த எல்லாரையும் மாதிரி நம்மளும் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலரா அந்த நிறுவனம் அல்லது கம்பெனி இத அந்த பாஸ் யார பத்தி கவலைப்படாம அவங்க என்ன செய்றாங்க, சும்மா அதாவது ஏனோதானோன்னு வேலைய பார்த்துட்டு வந்தாங்கன்னா, அந்த நிறுவனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நஷ்டத்துல இருக்கும். அப்படி இல்லாம அவங்க அந்த 2 காரியத்தையும் மனசுல வச்சுட்டு, அவங்க வந்து கடினமா அந்த ஒரு நிறுவனத்துக்காக உழைச்சாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் அதிக வருமானம் கிடைக்கும் நிறுவனமாக முன்னேறும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து 2வதாக நம்ம பார்த்தோம். இப்ப முதலாவது நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது தனியார் உடைமைகள். இதில் வருமானம் மட்டுமின்றி உரிமை சொத்தும் அடங்கும். தனியார் உடைமைகள பார்க்கிறோம். அதான் வந்து கோணம். 2வது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுய ஊக்கம் அல்லது சுய ஆர்வம். சுய ஊக்கம் அதாவது நம்மளே வந்து செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் இது வந்து சுய ஊக்கம் அல்லது சுய ஆர்வம். நமக்கு சுய ஆர்வம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து யாருமே வந்து மற்றவங்க இனிஷியேட் பண்ணாம தானே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அதுதான் வந்து சுய ஊக்கமும் சுய ஆர்வமும் சொல்றோம். சோ இது வந்து இந்த ஒரு எண்ணம் வந்து முதலாளித்துவ கொள்கையில மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. இப்ப மத்தவங்க சொல்லி ஏன் சும்மா இருக்க, நீ இந்த தொழில ஆரம்பிக்கலாம்ல, ஏன் அப்படின்னு இல்லாம நானே வந்து ஒரு ஆர்வத்தோட காணப்பட்டு அந்த தொழிலை நானே முனைப்பாய் செய்வதுதான் இந்த சுய ஊக்கம் அப்படின்றது. இது வந்து முதலாளித்துவ கொள்கையிலேயே மிகவும் பாராட்டப்படக்கூடியது. ஏன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இது யாரையுமே பாதிக்காது. இது வந்து எதுக்காக வந்து இந்த சுய ஊக்கமும் சுய ஆர்வமும் இருக்குன்னு பார்த்தா, மனசுல வந்து நான் வந்து என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக, என்னுடைய இந்த விஷயத்தின் மூலமாக, என்னுடைய நிறுவனத்தின் மூலமாக நான் வந்து மற்றவர்களுக்கு, விசேஷமாக என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய உறவினர்களுக்கு மற்றும் என்னுடைய அயலகத்தாருக்கு, என்னுடைய அந்த இடத்திற்கு, என்னுடைய நாட்டிற்கு நான் பெருமை சேர்ப்பேன் என்று அவர்கள் உத்வேகத்தோடு காணப்படக்கூடியது. இந்த ஒரு கொள்கை வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து சுய ஊக்கம் என்பது மக்கள் தங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட நோக்கம், திட்டம் மற்றும் இலக்கை நிர்ணயம் செய்து அவங்களே வந்து ஒரு கோல் அவங்க நோக்கம், இந்த நோக்கத்தை அடையணும். அதுக்கு தான் வந்து எடுத்த உடனே கேட்பாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க, உன்னோட கோல் என்ன, உன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன. அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்களே ஒரு டிசிஷனுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அதை செலக்ட் பண்ற ஒரு நேரம் வரும்போது கேட்டா, இல்ல நான் வந்து எப்படி ஆகணும் அப்படின்னா, நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணத்தை மாத்திருப்பாங்க. சோ அப்ப அவங்களுடைய ஆர்வம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆசிரியர்கள். சோ அந்த ஆசிரியரா நான் மாறணும், சமூக சேவை செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு நோக்கத்தை அவங்க உள்ள வச்சிருப்பாங்க. அதைத்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப தங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட நோக்கம், அடுத்து திட்டம் மற்றும் இலக்கை நிர்ணயம் செய்து, அப்ப இந்த முதலாளித்துவத்துல சுய ஊக்கத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, மெயினான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, தாங்களே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வச்சுக்குவாங்க. இந்த வழியில போனா நான் இந்த லெவல நான் என்ன செஞ்சுக்குவேன், உயர்த்திக்கிருவேன். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு பிளான் பண்ணணும். அந்த கோலை வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும், அந்த டாஸ்க் வைக்கணும், அந்த டாஸ்க்கு ஏத்த ஒரு பிளான் பண்ணணும். அப்பதான் நான் என்னுடைய எய்மை நான் என்ன செய்யணும் அப்படின்னா அடைய முடியும். அப்ப அந்த டாஸ்க வந்து செட் பண்ணிட்டு அதை அடைய வந்து முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க. இது வந்து பேராசை கிடையாது. இத வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படி, பேராசை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இது வந்து பிறருடைய நலனும் இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இவங்கள பார்த்து மற்றவங்களும் ஊக்கப்பட்டு, தானே வந்து ஊக்கப்பட்டு அவங்களும் நிறைய காரியங்கள் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து பேராசையுடைய அந்த டெஃபினிஷன் பார்க்கலாம். பேராசை பிறரை பற்றி கவலைப்படாமல் தன்னை மட்டுமே மையப்படுத்தி சுயநலத்திற்காக பொருள் ஈட்டுதல் ஆகும். இதைத்தான் வந்து கிரீடினஸ் சொல்லுவோம், பேராசைன்னு சொல்லுவோம். அந்த சின்ன பிள்ளையில கூட ஒரு கதை கேட்டிருக்கோம், தங்க முட்டையிடும் வாத்து. அப்ப அதை டெய்லி வந்து ஒரு முட்டையிடும். அப்ப அந்த அதை வளர்க்குறவன் நினைச்சிருக்கிறான், டெய்லி ஒரு முட்டை இடுது, இதுக்காக ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணணும். அப்ப நான் ஒண்ணு செய்யறேன், அந்த அந்த வாத்தை நான் என்ன செஞ்சுறேன், அறுத்துட்டேன்னா அதுல இருந்து நிறைய முட்டை வரும். உடனே நான் வந்து பணக்காரன் ஆகி பெரிய பெரிய வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம், பங்களா வாங்கிடலாம், என்னுடைய ரேஞ்சே மாறிடும். அந்த மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த வாத்தை வந்து அவன் அறுக்குறான். அறுக்கும் போது அதுக்குள்ள ஒரு முட்டை தான் இருக்கு. ரொம்ப ஏமாற்றம் ஆகுறான். இதே மாதிரிதான் தன்னை மட்டுமே மையப்படுத்தி
தான் பிழைக்கணும். மத்தவங்க எல்லாம் இப்ப கூட நம்ம சொல்றாங்கல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தான் பிழைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க. தான் தன் குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும். மற்றவர்களை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, அவன் வந்து செத்தா என்ன, பிழைச்சா என்ன? அந்த மாரி ஒரு ஒரு நோக்கம். அப்படி ஒரு எண்ணங்கள அவங்க மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, சுயநலத்திற்காக, தன்னுடைய நலத்திற்கு மட்டுமே. இதுல வந்து எந்த விதத்திலயும் பிறருடைய நலம் வரல. இந்த பேராசைன்றதுல பிறர் நலம்ன்றது எந்த லைன்லயும் வரல. பொருள் ஈட்டுறதே தனக்காகத்தான். எப்படின்னா, இந்த ஒரு தங்க முட்டையிடும் மாத்து மாரிதான். எனக்கு தான், எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பேராசை. அப்ப சுய ஊக்கம் அப்படின்றது பேராசையில இருந்து அப்படி என்டையரா டிஃபரெண்ட் ஆகுது. அப்ப சுய ஊக்கத்தை நம்ம பேராசையோட நம்ம சேர்க்கக்கூடாதுன்றத உறுதிப்படுத்துறோம். ஸோ சுய ஊக்கம் என்பது தன்னையும் பிறரையும் மனதில் வைத்துக்கொண்டு தானும் உயர வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். இந்த 2 நோக்கமும் இந்த சுய ஊக்கம் உள்ளவர்கள்ட்ட இருக்கும். தானே ஆர்வத்துடன் ஒரு செயலை செய்து பணம் ஈட்டுவதாகும். அவங்களே ஆர்வத்தோட என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு செயலை பண்ணி அதுல வந்து பணம் ஈட்டுறது. இதுல வந்து யார் யாரெல்லாம் வருவான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்திற்காக ஃபர்ஸ்ட் வந்து அவங்க குடும்பத்திற்காக உழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, குடும்பம் வந்து உயரணும். அப்ப குடும்பம் உயரும் பொழுது உறவினர்களும் அதில் பலனடைவாங்க. அதே மாதிரி சமூகத்திற்கும் நான் வந்து சேவை செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்படும். மூன்றாவது கோணமாக நாம் இப்பொழுது பார்ப்பது போட்டி மனப்பான்மை. போட்டி மனப்பான்மை, காம்படிஷன். இத வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, ஜலஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொறாமை இல்ல. பொறாமைக்கும் போட்டி மனப்பான்மைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பொறாமை என்பது ஒருத்தவங்க முன்னேறுறாங்க, ஒருத்தவங்க ஒரு நல்ல ஸ்கில்லோட இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கடினமா உழைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேல பொறாமைப்பட்டு சில முடிவுகளை எடுக்கிறது தான் வந்து அது பொறாமை. போட்டி மனப்பான்மை என்பது காம்படிஷன். அவங்க வந்து அந்த ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறது. அப்ப போட்டி மனப்பான்மை என்பது முதலாளித்துவத்தின் மற்றொரு முக்கிய கூறு. இப்ப அந்த முதலாளித்துவத்தின் பாராட்டப்படக்கூடிய ஒரு கூறு நம்ம பார்த்தோம், சுய ஊக்கம். இப்ப அடுத்து ஒண்ணு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, போட்டி மனப்பான்மை. இந்த போட்டி மனப்பான்மை என்பது தொடர்ந்து முன்னேறி, இப்ப போட்டியில இப்ப 100 மீட்டர் ஓட்டம்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த 100 மீட்டரை ஒரு 4 பகுதியா நம்ம பிரிக்கலாம். இப்ப 25, 25, 25, 25. அப்ப அந்த 4 பகுதியா வந்து 25 மீட்டர் அப்படி பிரிச்சோம் அப்படின்னா 100 மீட்டர் வரும். அப்ப அவங்க அந்த லெவல் பண்ணிக்கிறாங்க. அந்த லெவல் பண்ணி 25 மீட்டரை கடந்துட்டாங்க அப்படின்னா, இன்னும் அடுத்து உத்வேகம் வந்துரும். அடுத்த 25ல நான் முன்னாடி நிக்கிறேன். அதுக்கு அடுத்த 25ல நான் முன்னாடி நிக்கிறேன். ஃபைனலா நான் தான் ஜெயிக்க போறேன். அப்படின்ற அந்த உத்வேகத்தோட, அப்ப அவங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இலக்கை பார்த்தே அவங்க ஓடுறாங்க. இதுல வந்து இடையில என்ன இருந்தாலும் அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சுத்தி என்ன செய்றாங்க அப்படின்னா, நிறைய வந்து அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். அல்லது அது ஓட விடாம கூட தடுக்கிறதுக்கு அநேக காரணம் இருக்கலாம், காரியம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் பார்க்காம, இந்த காம்படிஷன் வந்துருச்சு அப்படின்னா, நான் முன்னேறணும். நான் தொடர்ந்து என்னுடைய கடின உழைப்பால முன்னேறணும் அப்படின்றத அவங்க என்ன செய்றாங்க, உறுதியா இருக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து அவங்க முன்னேறி, அவங்க அனுசரித்து ஃபிளெக்சிபிலிட்டி அந்த இடத்துல என்ன முன்னேறணும் அப்படின்னாவே அவங்ககிட்ட காணப்படுகிற அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத யாருமே அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலயும் முன்னேற முடியாது அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப அவங்களோட முன்னேற்றத்துக்கு காரணம் வந்து அவங்களோட அனுசரணை, அனுசரிக்கிறாங்க, மற்றவங்கள அனுசரித்து செல்வது. இல்ல நான் மட்டும்தான் முன்னேறணும், நான் யாரையுமே கவனிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்டோட இருக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க புதிய முறைகளை பொருளாதாரத்தில் நடைமுறைப்படுத்த அவங்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சு, இந்த மாதிரி நம்ம டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுனா இந்த மாதிரி பொருளாதாரத்துல நம்ம முன்னேறலாம் அப்படின்னு புதிய புதிய கண்டுபிடிப்புகள். இப்ப நிறைய நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பொருட்கள் என்னன்னா புதிய புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. அப்ப அந்த மாதிரி புதிய புதிய காரியங்களை அவங்க கண்டுபிடித்து நடைமுறைப்படுத்துறது தான் நம்ம வந்து இந்த போட்டி மனப்பான்மையில பாக்குறோம். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பாக்குறோம் திறந்த வெளிச்சந்தை. இப்ப மார்க்கெட், இப்ப நம்ம மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பொருள் மீது பண மதிப்பு நிர்ணயம் பண்றாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு கேரட் விற்கிறாங்க. அந்த கேரட் வந்து 1 கிலோ 40 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க அப்படின்னா, அந்த ஓப்பன் மார்க்கெட்ல. ஸோ பக்கத்திலேயே ஒரு 10 கடை தள்ளி அந்த கேரட் என்ன செய்வாங்க அப்படின்னா 35 ரூபான்னு விற்பாங்க. ஆனாலும் அந்த கேரட் 2 கேரட்டுமே எப்படி இருக்கும்னா நல்ல தரம் வாய்ந்ததா இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த 35 ரூபா அந்த விற்கிறாங்கல்ல அங்க போய் வாங்கிருவாங்க. ஆனா அங்கேயும் குவாலிட்டியும் இருக்கும்,
குவான்டிட்டியும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா நல்லா விற்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் காம்படிஷன். அவங்க புதுசா கண்டுபிடிச்சு. ஏன்னா இப்ப வந்து அது அதிகமா இப்ப 100 கிலோ வித்துட்டாங்க அப்படின்னா, அந்த ரூ. 40 அந்த வச்சிருக்கவரு என்ன விக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 10 கிலோ வித்திருப்பாரு. இவங்களுக்கு எல்லாமே காலியாயிரும். இதுதான் வந்து அந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்றது, விலை நிர்ணயத்த பண்றது. அப்ப மற்றவர்களை விட சற்று குறைந்த விலையில் விற்பனை செய்தல். கொஞ்சம் குறையா, நிறையலாம் இல்லாம சற்று குறைந்த விலையில விற்பனை செய்றாங்க. ஆனா தரத்தை உறுதிப்படுத்துறாங்க. அவங்க குடுக்குற அந்த பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா, தர நிர்ணயம் பண்ணதா இருக்கு. குவாலிட்டியோட இருக்கு. அப்ப குவாலிட்டியும் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு. இந்த மாரி இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து காம்படிஷன்ல அவங்க ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். 4வது கோணமா விலைநுட்பம். விலைநுட்பம் என்பது பொருட்களின் தேவை மற்றும் விநியோகத்தை பொறுத்து மாறும். இப்போ ஒண்ணு பொருட்கள் வந்து தேவையா இருக்கு. அதனோட சப்ளையும் வந்து அதிகமா வேணும் அப்படின்ற இடத்துல அந்த விலைநுட்பம், அந்த விலையை நிர்ணயம் பண்ற அந்த தொழில்நுட்பம் வந்து மாறும். தேவை பெருகினால் விலை அதிகமாகும். அந்த இடத்துல வந்து நீட்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பொருட்களை வந்து அதிகமா விற்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டு, இப்ப வந்து வெங்காயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு காலத்துல வந்து தக்காளி ரூ. 300 வரைக்கும் கூட போச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து தேவை அதிகம், ஆனா உற்பத்தி குறைவு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அதிகமா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பொருளை வந்து விற்கும் போது அவங்க அந்த இடத்துல நிறைய வருமானத்தை ஈட்டுறாங்க. இதே மாதிரிதான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் சமயம்லாம் பூக்களுடைய விலை மாறும். அப்ப வந்து நிறைய வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பூக்களோட விலையை அதிகப்படுத்திடுவாங்க. இப்ப வந்து ரூ. 100 விற்கிற அதே மல்லிகைப்பூ ரூ. 1000 வித்துருவாங்க. ஸோ ரூ. 1000 அப்படின்னா ஒரே நாள்ல அவங்க வந்து 10 கிலோ போட்டாலே என்ன ஆயிரும் அப்படின்னா 10,000 ஆயிரும். அப்போ ஒரே நாள்ல அவங்க அந்த இடத்துல இதுதான் வந்து விலை நுட்பம் அப்படிங்கிறது. இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னா பஞ்சம். ஒரு இடத்துல வந்து பஞ்சமா இருக்கு. அப்ப அந்த பஞ்சமான இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்கேயோ இருந்து அவங்க வந்து அதிகமா விலைக்கு விற்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல காலி ஆயிரும். பணம் வந்து அதிகமாயிரும். கொஞ்சம் பொருளை அதிக பணத்துக்கு வாங்குறது. அதே மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை சீரழிவு, போர். அப்ப இந்த போர்லாம் நடக்கும்போது என்ன அப்படின்னா விலையை கூட்டிடுறாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியும் நிறைய இடத்துல போர் நடக்கும்போது எப்படி வந்து அவங்க விலைய கூட்டி விற்கிறாங்க அப்படின்னு. இந்த காலங்கள்ல விலை வந்து உயர்த்துதல். இப்ப கிடைக்காத காலங்கள்ல விலையை கூட்டி வச்சிடுறது. அதுக்கப்புறம் அது அதிகமா இருக்கும்போது அதே தக்காளி வந்து ரூ. 20 விற்கும். 1 கிலோ ரூ. 20. கிடைக்காத அந்த உற்பத்தி குறையிற நேரம் என்ன ஆகும் அப்படின்னா அதே தக்காளி 1 கிலோ ரூ. 300 ஆகும். ஸோ இதுதான் வந்து விலை நுட்பம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தொழிலாளர் பகுப்பு மற்றும் தொழிலாளர் உற்பத்தி. இப்ப தொழிலாளர் பகுப்புனா என்ன, தொழிலாளர் உற்பத்தினா என்ன, தொழிலை எப்படி பங்கீடு செய்யறது அல்லது வேலை எப்படி பகிர்ந்து அளிக்கிறது அப்படின்றத இப்ப பார்ப்போம். தொழிலாளர்களின் தகுதிக்கும் திறமைக்கும் தக்கதாக வேலை கொடுத்தல். இப்ப தொழிலாளர்களை எடுத்தாச்சு வேலைக்கு. அப்ப எடுத்த தொழிலாளர்களுடைய தகுதி என்ன, அவங்களுடைய குவாலிட்டி என்ன, அவங்க இந்த வேலை செய்வாங்களா, அவங்களால செய்ய முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்றது. அவங்களோட ஸ்கில் என்ன. இப்ப நிறைய இடத்துல அப்படிதான் தகுதி இல்லாதவங்களை வேலைக்கு எடுத்துட்டு ஸ்கில் இல்லாதவங்களை வேலைக்கு எடுத்துட்டு அந்த நிறுவனமே கஷ்டப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தொழிலாளர்களோட தகுதிக்கும் திறமைக்கும் தக்கதாக வேலை கொடுத்தார். இவங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும், இவங்களால இதை செய்ய முடியும் அப்படின்ற அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்றது. அப்ப அதுக்கேத்த மாதிரி வேலை கொடுக்கும்போது உற்பத்தியும் பெருகும், ப்ரொடக்ஷனும் பெருகும், ப்ராஃபிட்டும் பெருகும், அந்த கம்பெனியும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். அப்போதுதான் தொழில்ல வந்து உற்பத்தி பெருகும் நம்ம பார்க்கிறோம். அப்ப தொழில உற்பத்தி பெருகணும் அப்படின்னா அந்த தொழிலாளர்கள் இவங்க தான் வந்து மேஜர் பார்ட்டா இருக்கிறாங்க. எதுல அப்படின்னா கேபிட்டலிசத்துல. அப்ப அவங்கள அதிகமா எடுக்கும்போது, அவங்களுக்கு அதிகமா ஃபேவர் பண்ணும்போது, அவங்களுடைய நலன்ல வந்து அக்கறை காட்டும் போதுதான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காக உழைத்து அந்த கம்பெனி உயர்ந்த நிலைக்கு, வளர்ச்சி அடைந்த நிலைக்கு கொண்டு வருவாங்க. இதுல வந்து நிறைய காரியங்கள் இருக்கு. என்னன்னா அறிவு சார்ந்த, அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலரா அந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்குரிய நாலேஜ் வேணும். என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ அதுக்கு ரிலேட் பண்ண நாலேஜ் இருக்கணும், அதுக்கு ரிலேட் பண்ண திறமை இருக்கணும், அதுக்கு ரிலேட் பண்ண சாதுரியம் இருக்கணும். எப்படி அப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்னமெண்ட், இப்போ வந்து ஒரு கோல்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு செயின் செய்யறோம், ஏதோ செய்யறோம் அப்படின்னா அதுல உள்ள நுட்பம் தெரிஞ்சவங்க தான் அதை செய்ய முடியும். எல்லாராலையும் அதை என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது.
அப்ப அதுக்கான ஒரு முக்கியமான வேலை செய்யறவங்க, செதுக்குறவங்க, இவங்க தான் வந்து அந்தந்த வேலை. அப்ப அந்தந்த நபர்களுக்கு தகுதியான வேலையை கொடுத்தல். இதத்தான் தகுதியான நபர்களை தகுந்த வேலைக்கு அமர்த்துதல். அப்ப ஒண்ணுமே தெரியாதவங்கள ஒரு வேலைக்கு அமர்த்துறான், அந்த கம்பெனி எப்படி போகுன்றத நம்ம பார்க்குறோம். எல்லாம் தெரிஞ்சு ஸ்கில்டு பெர்சன அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உயர்ந்த ஒரு புரொடக்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம். இப்ப எடுத்துக்காட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கல்வி பயிற்சி கூடங்கள் நெறைய இருக்கு. இப்ப வந்து கல்வி பயிற்சி கூடங்கள், அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இப்ப எத்தன வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, அதற்கு ஏற்ற வேலைய அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படின்னா, அதற்கு ஏற்ற வேலைய அவங்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப அந்த இயர் பேஸ்டு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அத செட் பண்ணி அவங்களுக்குரிய வேலைய தகுந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து என்ன சப்ஜெக்ட்டோ, அந்த சப்ஜெக்ட்ட தான் அங்க எடுக்க சொல்றாங்க. அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். இப்ப ஏதோ அதத்தான் வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா, வகுப்புகளுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்படி இல்லாம, அது படிக்காதவங்கள அந்த இடத்துல வந்து மேஜர் சப்ஜெக்ட் எடுக்க சொன்னா, அந்த இடத்துல என்ன செய்யாது அப்படின்னா, அந்த நிறுவனம் முன்னேறாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து தொழிலாளர் பகுப்பு மற்றும் தொழிலாளர் உற்பத்தியில் 4 காரணிகள் உள்ளன. இப்ப தொழிலாளர் பகுப்பு மற்றும் தொழிலாளர் உற்பத்தி. தொழிலாளர்களை எப்படி பகுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா வேலை கொடுக்கிறது. அடுத்து அப்படி நம்ம கரெக்ட்டா வேலை குடுத்து அவங்களுக்கு சம்பளம் குடுக்கும்போது, தொழிலாளர்கள் அதிகமா வந்து சேர்றாங்க. அதுதான் தொழிலாளர் உற்பத்தி. அப்ப தொழிலாளர் பகுப்பு அந்தந்த வேலைய குடுக்கும்போது, இந்த தொழிலாளர் உற்பத்தி இந்த 2ம் ரொம்ப முக்கியம். இதுக்கும் வந்து எத்தன காரணிகள் இருக்கு, ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கு. ஸோ இது என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம இப்ப பார்க்குறோம். அறிவை மேம்படுத்துதல். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நாலேட்ஜ் வேணும். இப்போ ஒரு வேலை செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து போதுமான அந்த அறிவு வேணும். அந்த அறிவை அவங்க கற்றுக்கொண்டு தான் அவங்க பெற முடியும். அடுத்து திறனை மேம்படுத்துதல். அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயர் வேலை பார்க்குறாங்க வீட்ல. அப்போ அத பார்த்துக்கிட்டே இருந்து அதே மாரி செய்றவங்க, அதே மாரி என்ன செஞ்சுர்றாங்கன்னா, அந்த ஸ்கில்ல பெறுறாங்க. அதே மாரி எல்லாத்தையும். லாங்குவேஜ் இந்த மாரி. அப்ப அந்த திறன மேம்படுத்துறது. அடுத்து கற்றல் மூலம் உற்பத்தி திறனை பெருக்கல். இப்ப லேர்ன்டு பிஹேவியர் இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, படிச்சு படிச்சு தான் என்ன செய்றாங்கன்னா, உற்பத்தி திறன பெருக்குறாங்க. அப்ப வந்து லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். இதுல எஜுகேஷன்றது. கடைசி பார்த்தோம்னா, உற்பத்தி செயல்பாட்டில் இயந்திரங்களை பயன்படுத்தின. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலயுமே வந்து மெஷின்ஸ யூஸ் பண்ணி தான் எல்லா வேலையும். அப்ப அது எப்படி பயன்படுத்தணும்னு அதற்கான பயிற்சி எடுத்து அதுல ஸ்கில் ஆயிட்டாங்க அப்படின்னா, அது ஈஸியா என்ன செய்றாங்க அப்படின்னா, உபயோகிக்கிறாங்க. நல்ல வருமானமும் பெறுறாங்க. அடுத்த இதத்தான் நம்ம அறிவை மேம்படுத்தல். அந்த காரணிகள முதலாவது காரணிய பார்ப்போம். வேலையாட்களின் திறமைக்கும் தக்கவாறு உற்பத்தியில் பரந்து விரிந்த அறிவு தேவைப்படுகிறது. உற்பத்தி புரொடக்ஷன் எடுத்து பார்த்தா நெறைய வந்து நமக்கு அறிவு வேணும். இப்ப எடுத்துக்காட்டா நம்ம வீடு கட்டுறவங்க நெனச்சோம்னா, அந்த வீடு கட்டுறவங்களுக்கு அந்த வீடு எப்படி இருக்கணும்? என்ன அமைப்புல இருக்கணும்? எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் வைக்கணும், எந்தெந்த இடத்துல அலமாரி வைக்கணும், எல்லா விஷயமும் அந்த வீடு கட்டுவவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த கலவை எவ்வளவு சேர்க்கணும் எல்லாமே. இது வந்து அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நெறைய இடத்துல கத்துக்கிட்டு தான் வந்து அந்த அறிவை உபயோகிக்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த திறனை பயன்படுத்துறாங்க. அதே மாரி மருத்துவர்கள் அவங்க படிச்சு, அவங்க நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போயி, நெறைய எக்ஸ்பெரிமென்ட்டுக்குள்ள போய் தான் அவங்க டாக்டர் ஆகுறாங்க. அதே மாரி ஆசிரியர்களும் அப்படிதான். ஆசிரியர்களும் அதுக்கு ஏற்ற மாரி கல்வி பயின்று, அதுக்குரிய அந்த டெட் எல்லாம் பாஸ் ஆகி நெறைய படிச்சு, அதே மாரி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து ஆசிரியர் ஆகுறாங்க. அப்ப அறிவை வந்து மேம்படுத்துதல் முதலாவது காரணி. பல்வேறு பொருட்கள் உற்பத்தி கீழ்காணும் 2 சாராரை பொறுத்து அமையும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம்னா, தொழிற்சாலையில் வேலை செய்யும் வேலையாட்கள். அடுத்து தொழிற்சாலையில் வேலையில் அல்லாத வேலையாட்கள். இப்போ வந்து தொழிற்சாலையில வேலை செய்யும் வேலையாட்கள் யாரு? அப்படின்னா, அந்த அந்த ஃபீல்டுலயே இருந்து அவங்க வேலை செய்றவங்க. புரொடக்ஷன்ல இருக்கிறவங்க. இப்ப தொழிற்சாலையில் வேலையில் அல்லாத வேலையாட்கள் அப்படின்னா, அவங்க சப்ளை பண்றவங்க, அடுத்து எடுத்துட்டு போறவங்க. அதுதான் வந்து அந்த வேலையில் அல்லாத வேலையாட்கள். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தா விவசாயிகள். களத்துல அந்த விவசாயிகளுடைய வேலை நெறைய பேர் இருக்காங்க. களத்துல வேலை செய்றவங்க. அப்ப இயந்திரங்கள் கொண்டு வர்றது, அதே மாரி சீட்ஸ் கொண்டு வர்றது, எடுத்துட்டு போறது, இந்த மாரி நெறைய பேர் என்ன செய்றாங்க, அவங்க வந்து தொழிற்சாலையில் வேலையில் அல்லாத வேலையாட்களா இருக்கிறாங்க. அப்ப இதுல களத்துல அல்லாமல் வேலை செய்றவங்க. அந்த இயந்திரங்கள மட்டும் கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருவாங்க. ஸோ அப்படியும் இருக்காங்க. ஒரு வீடு கட்டுறதுல கூட வீடு கட்டுற அவங்களோட அந்த லேபர்ஸ பார்க்குறோம்.
அதே மாதிரி அந்த பர்டிகுலரா ஒன் டே மட்டும் வந்து அவங்க அந்த மெஷினை மட்டும் இறக்கிட்டு போறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து திறனை மேம்படுத்துதல். திறன்மிக்க வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துதல். எடுத்துக்காட்டு எந்திரத்தை கையாளும் திறன். அப்ப அந்த எந்திரம் கரெக்டா கையாண்டாதான் அந்த திறனை யூஸ் பண்ணி கையாண்டாதான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டா இருக்கும் நம்ம பார்க்குறோம். இது ஒரு சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நிறைய கார் கம்பெனிஸ் அந்த கார் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி ஃபுட்ல கூட நிறைய இந்த பேக்கிங் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்ப திறன் இல்லாதவர்களை வேலைக்கு அமர்த்த கூடாது அப்படின்றதுதான் முடிவா நம்ம பார்க்கறது. ஏன்னா திறன் இல்லாதவர்களை வேலைக்கு அமர்த்தினா அந்த கம்பெனி ஒரு நஷ்டத்துக்குள்ள போயிரும். அடுத்து வந்து கற்றல் மூலம் உற்பத்தி திறனை பெறுதல். கற்று பெற்றுக்கொண்ட அறிவு உற்பத்தி திறனை அதிகரிக்கும். சில விஷயத்துல லேர்ன்டு நாலேஜ், நிறைய கற்று பெற்றுக்கொண்ட அறிவு தான் வந்து உற்பத்தி திறனை அதிகரிக்கும். அறிவை உபயோகித்து மிகச்சிறந்த முறையில் உற்பத்தியை பெருக்கலாம். நம்ம அந்த கற்ற நாலேஜ், அந்த அறிவு வந்து நமக்கு எதுக்கு உதவும் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன்ல உதவும். சிறந்த உற்பத்திக்கு சிறந்த முறையில் ஆலோசனை வழங்கலாம். அப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, சிறந்த உற்பத்தி வந்து ரொம்ப பெருக்கணும்னா இந்தந்த ஸ்பெஷல் ஸ்கில் எல்லாம் வேணும். அப்ப அதுக்குள்ள ஆலோசனை கைடன்ஸ் கொடுக்கலாம். அந்த அறிவு வச்சிருக்கவங்க தான் அந்த கைடன்ஸ் கொடுக்க முடியும். அந்த அறிவு வச்சிருக்கவங்க தான் அந்த ப்ரொடக்ஷனை வந்து மேம்படுத்த முடியும். அதே மாதிரி சிறந்த வழிகாட்டலாம். அதே மாதிரி அவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்கறது, அந்த மாதிரி சிறந்த வழிகாட்டலாம். உற்பத்தியில் நெறிமுறைப்படுத்துதல். அடுத்து வந்து எந்த இடத்துல வந்து சீர்குலைவு ஏற்பட்டிருக்கு, அந்த ஆர்டர்ல எதுல சேஞ்ச் ஆயிருக்கோ அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது கூட அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து உற்பத்தி செயல்பாட்டில் எந்திரங்களை பயன்படுத்துதல். உற்பத்தியை பெருக்க எந்திரங்களை பயன்படுத்தும் திறன் முக்கியமானதாகும். உற்பத்தியை பயன்படுத்துறதுல எந்திரங்கள் மெஷின்ஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜில நம்ம பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே வந்து மெஷினரிஸ் தான் யூஸ் பண்றாங்க. எல்லா விஷயத்திலையுமே ஒரு வீடா இருக்கட்டும் அல்லது எந்த பொருள் செய்யறதா இருக்கட்டும், மெஷின்ஸ் தான் வந்து அநேகமா யூஸ் ஆகுது. அதுல ஆபரேட்டர் மட்டும் ஒருத்தவங்க 2 பேர் போதும் அப்படின்னு. அப்ப தொழில்நுட்ப பயன்பாடு உற்பத்தியை பெருக்கும். நவீன எந்திரங்களின் பயன்பாடு, எடுத்துக்காட்டு விவசாயத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உழுகுறதுல இருந்து நடுறது, அறுவடை செய்யறது மற்றும் பிரித்தெடுத்தல் எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து மனிதர்களை வச்சிருந்தாங்க, மக்களை லேபர்ஸை வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே மெஷின்ஸ் தான் இருக்கு. அப்போ 1-2 ஆபரேட்டர்ஸ் மட்டும் இருந்தா போதும், இந்த வேலை எளிதாக முடிஞ்சிரும். அப்போ உற்பத்தி திறன் பெருகும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து முதலாளித்துவத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அதாவது எக்கனாமிக், அந்த ஏற்றம் மற்றும் தாழ்வு. இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏற்றம் அப்படின்னா பொருளாதாரம் அதிகமாக காணப்படுறது, தாழ்வு அப்படின்னா நலிந்த வகுப்பினர். இப்ப வந்து பலம் மற்றும் பலவீனம். இந்த முதலாளித்துவத்துல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம்னா, சில வகுப்பார் வந்து பலத்தோட காணப்படுவாங்க, சில வகுப்பார் வந்து பலவீனத்தோட காணப்படுவாங்க. அடுத்து வந்து பாலின அடிப்படையில் வேலை, ஜெண்டர் பேஸ்ட் ஆன் ஜெண்டர். அப்ப அந்த இடத்துல வந்து இப்ப வந்து மேல்ஸ்க்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்கலாம், ஃபீமேல்ஸ்க்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. சில இடத்துல கூட நம்ம அதெல்லாம் கட்டடம் கட்டுறவங்கள நம்ம பாக்குறோம். அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வேலையில இருந்து அவங்க அந்த கூலி கூட, அந்த வேஜஸ் கூட கம்மியா கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு. மேல்ஸ்க்கு வந்து 1000 rupees அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து 300 rupees to 400 rupees கொடுப்பாங்க. ஸோ அதுலயுமே ஒரு பார்ஷியாலிட்டியை நம்ம அங்க பாக்குறோம். அடுத்து உரிமையாளர் மற்றும் தொழிலாளர். இப்ப உரிமையாளர்கள், முதலாளிகள் நம்ம பாக்குறோம் மற்றும் தொழிலாளர்கள். இதுல வந்து மேலாளர் மற்றும் தொழிலாளர் கூட பார்க்கலாம். அந்த கம்பெனியை வந்து உரிமையாளர் மேலாளர்கிட்ட விட்டுருப்பாரு. அந்த மேலாளர் நம்ம பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ் வந்து அந்த லேபர்ஸை நடத்துற விதம் இருக்கே, அது கூட அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு உண்டு பண்றதா இருக்கு. அப்ப அந்த பாஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்ல என்ன செய்வாங்க, நல்ல ஃபேவர் வாங்கிக்குவாங்க. பட் அந்த லேபர்ஸ்க்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா எந்த ஃபேவரையும் கொண்டு போக மாட்டாங்க. இதுவும் இந்த முதலாளித்துவத்துல உள்ள ஏற்றத்தாழ்வை குறிக்குது. அடுத்து முதலாளித்துவ பொருளாதாரத்தில் ஊழிய வகுப்பார் மட்டுமே அதிகமாக உள்ளது. இப்ப மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபிட்டலிசத்துல லேபர்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த லேபர்ஸை வச்சுதான் மற்ற எல்லா காரியமும் நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். இப்போ முதலாளித்துவத்தின் பல்வேறு படிமங்கள், நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன ஃபார்ம்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். தனியார் பிரைவேட்டா வச்சிருக்கிறது. 2வது பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள். அப்ப எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பிரைவேட், அடுத்து வந்து எம்என்சி. இதுல வந்து தனியார் நிறுவனங்கள் 3 விதமான செயல்பாடுகளை கொண்டுள்ளது. தனியார் நிறுவனம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து 3 விதமான செயல்பாடு, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தனியார் முதலாளித்துவம், தனியா பிரைவேட்டா அவங்களோட ஓனர்ஷிப்.
அடுத்து வந்து அவங்க மாநிலத்தோட அவங்க வந்து கம்பைன் பண்றது. மாநிலம் சார்ந்த முதலாளித்துவம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு முதலாளித்துவம் இருக்கு. அந்த ஸ்டேட் அடிப்படையில. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2ம் கலந்த முதலாளித்துவம். தனியாரும் இருப்பாங்க, அந்த மாநிலத்தின் தலையீடும் இருக்கும். இந்த 3 வகையா கூட இத பிரிக்கலாம். இப்ப நம்ம வந்து அலகு 11 பார்ப்போம். இது வந்து பொது உடைமை கோட்பாடு, சோசியலிசம். இதத்தான் நம்ம இந்த அலகுல நம்ம பார்க்க போறோம். பொது உடைமை கோட்பாடின் நோக்கங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பொது உடைமை கோட்பாடுனா என்ன? அதனோட நோக்கங்கள். இத்தனை நோக்கம், அந்த 5 நோக்கத்தையும் கூட நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பொது உடைமை கோட்பாட்டின் அடிப்படை கருத்து என்ன? பேசிக் கான்செப்ட் என்ன? அடுத்து பொது உடைமை கோட்பாடு இந்தியாவில் வளர்ந்த விதம். இந்த பொது உடைமை சோசியலிசம் எப்படி இந்தியால வளர்ந்துச்சு? அடுத்து பொது உடைமை கோட்பாட்டின் முக்கியமாக 4 முன் நிபந்தனைகள் என்ன? இந்த கோட்பாடோட முக்கியமான 4 முன் நிபந்தனைகள் என்ன? பல்வேறு வகையான பொது உடைமை கோட்பாடு, அது வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். அடுத்து மார்க்சிய கண்ணோட்டத்துல பொது உடைமை கோட்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து முதலாவது பொது உடைமை கோட்பாடின் அடிப்படை கருத்துக்கள், பேசிக் கான்செப்ட் ஆஃப் சோசியலிசம். இதுல வந்து எடுத்துக்கிறோம், இது சமுதாய பொருளாதார கோட்பாட்டை மையமாக கொண்டுள்ளது. இதுல யார் யாரெல்லாம் வர்றா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சமுதாயமும் வருது, பொருளாதாரம் வருது. இப்ப சமுதாயம் பொருளாதாரம் இணக்கமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பொது உடைமை கோட்பாடு வளர்ச்சி அடையுது. இப்ப சமுதாயமும் பொருளாதாரமும் இணக்கமாக இல்லாத இடத்துல இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பொது உடைமை கோட்பாடு தாழ்ந்து போகுது நம்ம பார்க்கிறோம். அடுத்து பொது உடைமை என்ற வார்த்தை 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தூயோ சீமோனுக்கு தொடர்புடையது. அவர் தான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த டேர்ம்ஸ் உருவாக்குறாரு. அடுத்து வந்து சமுதாய ஒருமைப்பாட்டுடன் இது தொடர்புடையது. இது எப்படி அப்படின்னா சமுதாய நல்லிணக்கம் நம்ம சொல்லுவாங்க. அப்ப ஒற்றுமையோடு ஒரு சமுதாயம் காணப்படணும். அப்பதான் பொது உடைமை, பொதுவான ஒரு உடைமை, எல்லாரும் வந்து அனுபவிக்கலாம் அப்படின்றது பொதுவான ஒரு நோக்கம். அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த சமுதாய ஒருமைப்பாட்டுடன் இது தொடர்புடையதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களை உயர்த்துறது. அந்த பொருளாதாரத்திலே வந்து பின்தங்கிய நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது. அடுத்து சமூக நீதியோடு போர், சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ், அதனோட எப்படி நம்ம போராடுறது அப்படின்றது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப நாராயண் 1934 இவருடைய கூற்றுப்படி பொது உடைமை என்பது ஒரு சமூக மறுசீரமைப்பு அமைப்பு. இது வந்து இது என்ன சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சொசைட்டி. அப்ப அது என்ன ஆகுனா மறுசீரமைப்பு, சமூக மறுசீரமைப்பு, சொசைட்டியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஒரு சமூகம் இருக்கு, அந்த சமூகத்துல என்னென்னலாம் வந்து சீர்திருத்தணும், இப்ப எப்படி எல்லாம் வந்து சீரமைச்சோம் அப்படின்னா அந்த சமூகம் ஒழுங்குபடும் அப்படின்றதா இவருடைய கூற்றா இருக்கு. இப்ப இதுல வந்து இந்திய பொது உடைமையில வளர்ச்சி. இந்தியாலயும் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் இருந்துச்சு. அப்ப அந்த காலத்துல எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சமூகத்துல பொது உடைமை அப்படின்றது. ஆனாலும் அதுல இருந்து சில அந்த தேச பக்தர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எப்படியாவது ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ள எல்லாரும் வரணும், பொது உடைமைய நம்ம வந்து என்ன செய்யணும்னா வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்றதுல ஒரே முனைப்பா இருந்தாங்க. என்ன நம்ம பாக்குறோம், ஃபர்ஸ்ட் வந்து விடுதலை இயக்கத்தின் காலத்தில் வளர்ச்சி, விடுதலை இயக்கத்துல அப்ப இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றுபடுறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு விரோதமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போராடணும் அப்படின்னு ஒரு லீடர் கீழே எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் சொல்ற ஒவ்வொரு இந்த விலை நிர்ணயத்துல இருந்து எதையுமே நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா மறுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஒருமைப்பாடு இருக்கு. அப்ப அந்த இடத்துல பொது உடைமை கருத்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கதான் செய்தே ஒழிய அது வந்து ரேபிட் குரோத் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து வந்து இப்ப 2ஆம் உலக போர் வருது. இப்ப இந்த 2ஆம் உலக போர்ல என்ன நடக்குது அப்படின்னா அப்பதான் வந்து எல்லா இடத்துலயும் இருந்தும் என்ன செய்யறாங்க, ஒரு எல்லாரும் சேரணும், நம்ம இந்தியர்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கணும், உலகம் ஃபுல்லா கூட ஒரு பொது உடைமைக்குள்ள வந்துருது நம்ம பாக்குறோம். அப்ப வந்து இந்த 2ஆம் உலக போரின் போது அது எதெல்லாம் சேருது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சமயம், அரசியல், பொருளாதாரம், இதுல சேஞ்சஸ் நிறைய வருது. ஏன்னா அந்த அந்த போர் வந்து அவ்வளவு ஒரு கொடுமையான ஒன்று அப்படின்னு கூட சித்தரிக்கிறாங்க. இப்ப அதுல வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த மாற்றத்தின் மூலமாக ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. சத்தியாகிரகம், அகிம்சை வழியில போகணும். அப்போ நம்ம வந்து ஒரு சண்டை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ பொது உடைமை எல்லாருடைய நலனையும் கருதி இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்யறாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா அனைவரும்
இந்திய நாட்டுல வாழ்ற அனைவருமே நன்றாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது உடைமை கொள்கை. அப்ப வந்து எப்ப வந்து இது ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, கார்ல் மார்க்ஸ் இவரோட கருத்துக்கள். இவர் ஏற்கனவே இந்த முதலாளித்துவத்தை எப்படி ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு நெறைய காரியங்கள வந்து முன்வைக்கிறாரு. ஸோ அப்படி வந்து அவருடைய கருத்துக்கள் அந்த பிரிட்டிஷுடைய ஆட்சி எப்படி ஒழிக்கணும், எப்படி நம்ம மக்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஃப்ரீடம் வாங்கி குடுக்கணும் அப்படின்றதுல ஒரு ஏற்படுத்திய தாக்கம். இத நம்ம சொல்றோம் காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரகம். சத்தியாகிரகம் சொல்றோம். அது சத்தியாகிரகம்னாலே நமக்கு தெரியும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வன்முறை இல்லாம ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. உண்மை பேசணும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பொது உடைமை கொள்கையா இருக்கு. இதற்கான 4 முன் நிபந்தனைகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல முதல்ல வந்து சமூக முக்கியத்துவம். இப்ப சமூகம் தான் நமக்கு சொசைட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத அது ஒரு முன் நிபந்தனை. அத வந்து மக்கள் வந்து முதலாவது அவங்க மைண்ட்ல வைக்கணும். 2வது பொது உடைமை மூலம் முதலாளித்துவத்தை அழித்தல். பொது உடைமை வந்துருச்சுனாலே அந்த இடத்துல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்ற இறக்கமே இருக்காது. எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு வந்துரும். அப்ப முதலாளித்துவம்ன்றது போயிரும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் தனியார் சொத்துரிமையை அளித்தல். தனியா வந்து ஏர்ன் பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்து ப்ராப்பர்ட்டி போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நலிந்த பிரிவினர் கூடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இத வந்து அழிச்சிரணும். இப்ப பொது உடைமை அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல எல்லாரும் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கலான்றாங்க. அப்ப எல்லாரும் எல்லா இடத்துலயும் வந்து அவங்க உபயோகிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பொது உடைமையை நிலைநாட்டுறாங்க. அப்ப தனியார் சொத்துரிமை அளிக்கிறது, அடுத்து சமத்துவத்துக்கான எல்லா விஷயங்களையும் கொண்டு வர்றது. எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பொது உடைமையின் வகைகள். இப்ப இந்த பொது உடைமையின் வகைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாநில பொது உடைமை, இராணுவ பொது உடைமை, கிறிஸ்தவ பொது உடைமை, திட்டமிட்ட பொது உடைமை. இப்ப மாநில பொது உடைமைன்னு எடுத்துக்கிட்டா, இந்த மாநிலத்துக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன எல்லாம் இருக்கோ, அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு வந்து அது உபயோகமா இருக்கு. அதே மாதிரி அதை எப்படி வந்து உபயோகப்படுத்தலாம். தண்ணியில இருந்து எல்லா விஷயங்களும் எல்லாம் அதுக்குன்னு தனியா ஒரு லாஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பொதுவா மக்கள் எந்தெந்த இடம்லாம் யூஸ் பண்ணலாம், பொதுவான இடங்கள், இந்த பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி அந்த பொதுவா நம்ம போய் வாங்குற கடைகள் எது, அதே மாதிரி ரேஷன் கடைகள் இந்த மாதிரி எல்லாம். அதே மாதிரி இராணுவ பொது உடைமை, மிலிட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போதும் எல்லா இடத்துலயும் உள்ள அந்த மிலிட்ரியில உள்ளவங்களுக்கான சலுகைகள் என்ன. அடுத்து வந்து கிறிஸ்தவ பொது உடைமை, கிறிஸ்தவர்களுக்குன்னு அந்த பிரிட்டிஷார் அவங்க வச்சப்ப அவங்களுக்குன்னு என்னென்ன அந்த பொது அனுபவிக்கக்கூடிய ஒரு சில உடைமைகள் இருந்துச்சு. அடுத்து வந்து திட்டமிட்ட பொது உடைமை, பிளான்டு சோசியலிசம். ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள பிளான் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு இதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பொது உடைமை மீது அறிவியல் ஆய்வு, இது ரொம்ப முக்கியமானது. இந்த மார்க்ஸ் கொள்கை வந்து அவர் வந்து பொருளாதார, அரசியல், தத்துவம் இதெல்லாம் வந்து யுனைட் பண்ணி தான் வந்து இந்த மார்க்ஸ் வந்து ஒரு கொள்கை கொண்டு வர்றார். இந்த கொள்கையை வந்து அறிவியல் பூர்வமா நம்ம ஆய்வு செய்தோம் அப்படின்னா, இதுல வந்து இயங்கியல் பொருள் முதல் வாதம், ஃபர்ஸ்ட் வந்து இயங்கியல் பொருள் முதல் வாதம் அதுதான் முதல் இருக்கிறது. 2வது இதை வந்து சொன்னது யாருன்னா கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸும். 2வது வந்து வரலாற்று பொருள் முதல் வாதமும் உண்மை என்னும் வாதமும். இந்த வரலாற்று நடந்த செயல்கள் எல்லாமே உண்மை அப்படின்ற ஒரு வாதம். அடுத்து உபரி மதிப்பீட்டு கோட்பாடு, ஸ்பேரா இருக்கிற அந்த எப்படி வேல்யூ பண்றது அப்படின்ற உபரி மதிப்பீட்டு கோட்பாடு. அடுத்து வந்து உடைமைகள் அற்றோருக்கு நம்ம எப்படி வந்து உதவி செய்யறது அப்படின்றத. இப்ப நம்ம கடைசி கன்க்ளூஷனை பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது அலகு 10ல என்ன பார்த்தோம், முதலாளித்துவம் அது எப்படி எல்லாம் வந்து ஒழிக்கிறது, அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறது, அதனோட காரணிகள் என்ன, அதனோட கோணங்கள் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து இப்ப இந்த 2வது அலகுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சோசியலிசம், அதாவது பொது உடைமை கோட்பாடு. பொது உடைமை கோட்பாடுன்னா என்னன்ற ஒரு அடிப்படை கருத்துக்கள். அது எப்படி இந்தியால வளர்ந்துச்சு, இந்தியால மட்டுமா வளர்ந்துச்சு, அது எப்படி வந்து மற்ற நாடுகளிலும் வளர்ந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். மற்ற நாடுகளிலும் கூட வந்து பொது உடைமை பொதுவாக அவங்க வந்து உபயோகப்படுத்தக்கூடிய இந்த கம்யூனிட்டி ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு அந்த ஸ்டேட்லயும் வேற வேற லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அந்த வேற வேற லாங்குவேஜஸ் பேசினாலும் நாம வந்து இந்தியர்கள் அப்படின்ற ஒரு பொது உடைமை கருத்து வந்து நமக்கு உள்ள எல்லாருக்குள்ளேயும் போயிருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அப்பதான் வந்து
இந்த ஸ்ட்ராங்கான கருத்து தான் இந்த சோசியலிசத்துக்கு வந்து அடிப்படை கருத்தாகவும் நம்ம சொல்றோம். அப்பதான் வந்து அந்த சமுதாயமே முன்னேறும் அப்படின்றதுதான். முன்னாடி வந்து அந்த 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடியும் சரி, 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடியும் சரி, அந்த தேச தலைவர்களுடைய ஒரு கருத்தா இருந்துச்சு. அதுதான் வந்து இப்பயும் வந்து நம்ம ஒவ்வொருவருடைய கருத்தாவும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே நம்மளும் அதுல ஈடுபாடு கொண்டு பொது உடைமை கருத்தை நம்ம நிலைநாட்டுவோம். அந்த பொது உடைமை அப்படின்றது இந்தியாவில் எப்படி வளர்ச்சி அடைந்தது என்றும், அத அறிவியல் ஆய்வு பற்றியும் விளக்கமாக இப்ப நம்ம பார்த்தோம். எதுல அப்படின்னா, இந்த அலகு 11. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க வந்து நல்ல தெள்ளத் தெளிவாகவே வந்து நீங்க கண்டிருப்பீர்கள் என்று நான் உணர்றேன். நன்றி.